மேரிக்கு கல்யாணமாகி ரொம்ப வருஷமாகியும் குழந்தை இல்லைங்கிறதுனால ஆர்ஃபனேஜுக்கு போய் தாமஸை தத்தெடுக்கிறாங்க. தாமஸ் அமைதியான பயந்து சுபாவம் கொண்ட ஒரு பையன். அந்த குணம் தான் மேரிக்கு அவங்ககிட்ட பிடிச்சதும் கூட. மேரி தாமஸை கூட்டிட்டு அவங்க வீடு இருக்கிற ஐலாண்டுக்கு வராங்க. மேரியுடைய ஹஸ்பண்டுக்கு தாமஸை சுத்தமாக பிடிக்கல. ஆனால் மேரி தாமஸை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்க. தாமஸுக்கும் மேரியையும் அந்த தீவையும் ரொம்பவே பிடிச்சு போயிடுது. ஆனால் மேரியுடைய ஹஸ்பண்டை பார்த்தா மட்டும் பயந்து ஒதுங்குவான். அவனும் இவரை அவாய்ட் பண்ணிக்கிட்டே சுத்திட்டு இருப்பாரு. இப்படி இருக்க ஆர்ஃபனேஜ்ல இருந்து அடாப்ஷன் பேப்பர்ல சைன் வாங்க வராங்க. மேரி சைன் பண்ணிட்டு அவங்க ஹஸ்பண்டை சைன் பண்ண சொல்லும்போது அவர் சைன் பண்றதுக்கு ரெடியா இல்ல. அதனால ஆர்ஃபனேஜ்ல இருந்து வந்தவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பேசி ஒரு முடிவுக்கு வாங்க, இல்லைன்னா அடுத்த முறை நாங்க வரும்போது தாமஸை எங்க கூட கூட்டிட்டு போயிடுவோம்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க. அதனால மேரி அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட நீங்க ஒரு முறை தாமஸ் கிட்ட பழகி பாருங்க, உங்களுக்கு அவனை ரொம்பவே பிடிச்சு போகும்னு சொல்றாங்க. அதனால அவரும் தாமஸ் கிட்ட பழக ஆரம்பிக்க ரெண்டு பேருக்கும் ஒருத்தங்க ரொம்பவே பிடிக்க ஆரம்பிக்குது. ஆனா திடீர்னு மேரிக்கு உடம்பு முடியாம போக இறந்து போயிடுறாங்க. மேரியுடைய பிரிவை தாமஸால தாங்கவே முடியாது. மேரி இறந்ததுனால அவங்க ஹஸ்பண்ட் தொடர்ந்து குடிச்சுக்கிட்டே இருக்காரு. ஆர்ஃபனேஜ்ல இருந்து தாமஸை கூட்டிட்டு போறதுக்காக ஆட்கள் வரதா இருப்பாங்க. எப்படியும் மேரியுடைய ஹஸ்பண்ட் அவங்க கூட அனுப்பி வச்சிடுவாங்கன்னு தாமஸ் நினைச்சுக்கிட்டு பெட்டி படிக்கையெல்லாம் பேக் பண்ணி ரெடியா இருப்பான். ஆனா மேரியுடைய ஹஸ்பண்ட் அடாப்ஷன் பேப்பர்ல சைன் பண்ணிட்டு தாமஸை சொந்த மகனா ஏத்துக்கிறாரு. தாமஸும் அவரை அன்பா அப்பான்னு கூப்பிடுவான்.